நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான கோயில், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கோயில், ஊரகத்தான் திரு ஊரகம், அதாவது குன்றத்தூர், சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர்னு அழைக்கப்படுகின்ற சேக்கிழார் பிறந்த ஊர். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 வாழியே. இந்த பக்கம் முருகர், இன்னொரு பக்கம் திருநாகச்சரம் ஈஸ்வரன், நடுவில் இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த திருவூரகம். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, குலோத்துங்க சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில். அவருக்கு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தீராத ஒரு உடல் உபாதை, வியாதி. எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரார், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களையும் கேட்குறார். ஆனால் அவருடைய உடல் நிலை சரிப்படலை, சரியாக ஆகலை. ஒரு நாள் கனவில் பெருமாள் தோன்றி, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஊரகத்தான் கோயிலுக்கு நீ சேவிச்சுட்டு அங்கே வேண்டி வணங்கி அபிஷேகம் செய்து அந்த கோவிலை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு பெருமாள் தோன்றி கனவுல சொல்கிறார். அதே போல் பெருமாள் சொன்னதுக்கப்புறம் கனவில் இவர் காஞ்சிபுரம் சென்று அங்கே ஊரகத்தானை சேவிக்கிறார். அவர் நாகத்தோட காட்சி கொடுக்குறார். இவருக்கு ஒரு சந்தேகம், நமக்கு கனவில் வந்த பெருமாள் இவர் தானா, இல்லை நம்ம தவறுதலாக வந்துட்டோமா அப்படின்னு. திருப்பி பெருமாள் அவர் கனவுல தோன்றி, நான் தான், நீ என்னை வழிபடு, குளத்தில் குளித்து விட்டு எனக்கு நீ அபிஷேகம் செய்து வழிபடு அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அவர் செய்கிறார். அவருக்கு உடல் உபாதையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம், நல்ல ஏற்றம். அதே போல் அவருடைய நோய்கள் எல்லாமே அவரை விட்டு விலகிறது. அவருக்கு பெரிய சந்தோஷம். இந்த பக்கமாக அவர் ஆட்சி செய்கின்ற இந்த நாட்டுக்கு வரும்பொழுது, இந்த இடத்துல காஞ்சிபுரத்தை நோக்கி மேற்கு பார்த்து ஒரு கோயில் இருக்கணும், ஊரகத்தாருக்கு அப்படின்னு, திருவூரகம் அப்படின்னு பெரிய ராஜகோபுரத்தோட மேற்கு பார்த்து இன்றைக்கும் இருக்கக்கூடிய கோயில். பெருமாள் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. இங்கே எப்படி திருப்பதி பெருமாள் ஏழுமலையான் வெங்கடமுடையான் காட்சி கொடுக்குறாரோ, ஏழுமலை முடையான் வெங்கடமுடையான், அதே போல் காட்சி கொடுத்து இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 அடி உயரத்தில் அழகாக அவர் அலங்காரம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனசு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு பெருமாளுடைய உயரம் இருக்கும். நமக்கு காட்சி கொடுக்கின்ற விதமே ஒரு தனி சிறப்பாக அமையும். இந்த கோயிலில் ராமர் உண்டு, ராமர் சீதை உண்டு, லக்ஷ்மணர் உண்டு. அதுக்கு நேர் எதிரே ஆஞ்சநேயருடைய சன்னதியும் உண்டு. அதே போல் ஆண்டாளும் இந்த கோயிலில் தனி சன்னதியோட காட்சி கொடுப்பார். இந்த கோயில் யாருக்கெல்லாம் எப்பேற்பட்ட உடல் உபாதைகள், குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவளாக இருந்தாலும் சரி இருந்தது அப்படின்னா, இந்த கோயிலுக்கு அவருடைய திருநட்சத்திரத்துக்காண்டி சென்று பெருமாளுக்கு வஸ்திரம் சாத்தி நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த உடல் உபாதை எப்பேற்பட்ட பிணியாக நோயாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகுவதாக ஐதீகம். இது ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே மக்கள் சொல்லி படித்து கேட்டு இந்த ஊரகத்தான் கோயில் திருவூரகம் சேக்கிழார் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஊரகத்தான் கோயிலில் வழிபடுகின்ற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. நீங்கள் இப்போது சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க, உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க, பூர்ண நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா, இல்லை மகர ராசியில் பிறக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்து உங்களுடைய நீங்கள் எடுத்த ஜன நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தாரோடு சென்று அவருக்கு, அதாவது பெருமாளுக்கு வஸ்திரம் வாங்கி அணிவித்து நீங்கள் அபிஷேகத்துடன் திருமஞ்சனத்தோடு அவருக்கு அலங்காரம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வஸ்திரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றம், அந்த உடலில் பிணி நோய் இருக்கிற ஒரு சுவடே இல்லாமல் பெருமாள் மாற்றுறதாக ஐதீகம். 2ஆம் குலோத்துங்கனுக்கு சோழனுக்கு பண்ண அந்த பெருமாள் நிச்சயமாக ஒருவருக்கும் செய்வார் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த கோயில் போய் நீங்கள் செய்வீங்க. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குன்றத்தூர் முருகன், அதுக்கப்புறம் வலது பக்கத்தில் இவருக்கு நம்முடைய திருநாகச்சரம் காமாட்சி அம்மன் உள்ளுணரை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த இடமே ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு இடம். நீங்கள் முடிஞ்சால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கோயிலுக்கு போய் தரிசிக்கிறது மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய திருநட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போய் இவருக்கு வஸ்திரம் சாத்துறீங்க அப்படின்னா உடல் உபாதை பிணிகளிலிருந்து பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்
ஜீயர் திருவடிகளே சனம், ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சனம் சனம் சனம்.